அடிச்சு வயித்துல அடிச்சு பொது தொண்டுகிற பேரால சம்பாதிச்சுட்டு வந்து கொட்டு. 1 வருஷமா 2 வருஷமா உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. ஒரு நாள் ஆகுது வாய்க்கு ருசியா நீ சமைச்சு போட்டுப்பியா? நீ சமைச்சு போட்டுப்பியா? வர்ற ஆத்திரத்துல என்ன நான் எவ்வளவு ருசியா செஞ்சு போட்டாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வர வர வாய் சரியில்லை. இல்ல ருசியே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னேன். என் தலை எழுத்து. பாக்குறேன் பாக்குறேன். இல்லங்க நல்லா சமைக்கிறதுக்கு பழகி பாக்குறேன்னு சொன்னேங்க. ஏன் பாயவா எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கடி. இல்ல சொல்லுங்க. ஏதோ கட்டின புருஷனாச்சன்னு பார்த்தா எதுத்தா பேசுற? இந்த லட்சணத்துல பெருசா மீசா இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. ஆனா என் மீசையை மட்டும் பழிச்சு பேசாதீங்க. என்ன சொன்ன? அம்மா உங்களை பார்க்க யாரோ பத்திரிகைகள் வந்திருக்காங்க. ஐயா ஆமா அம்மா ஐயாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சது வந்துருவாங்கன்னு சொல்லு. யாரையும் உள்ள வரவிடாதே. அங்கேயும் உட்காரவே. என்னங்க மாத்தி சொல்லிட்டீங்க? ஒழுவில்லை. அம்மா அம்மா என்னடா? ஐயாவுக்கு நீங்க சாப்பாடு போடுறத அவங்க போட்டோ எடுக்கணுமா? தடுத்தாலும் கேட்காம வந்துகிட்டே இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? அந்த ஆள் சாப்பிட்டு முடிய வரைக்கும் எடுத்துக்க மாட்டேன் போட்டுருக்க. எழுந்துறியா? எழுந்துரி. என்னங்க அவருக்கு? ஒண்ணு இல்லைங்க. இப்படி தாங்க தினமும் நான் ஊட்டினா தான் இவருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லங்க. 2-3 நாளைக்கு இருந்து பாருங்க. கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா ஒரு மனைவியோட லட்சியம். மாதவுல மாணிக்கம், மங்கையர் திலகம், பெண்மையின் சிகரம், அபூர்வ பிரவி அனுசியா தேவி எடுப்பா போட்டோ வசிக்கிறான். அதே போசுங்க. அவ மாதிரி எத்தனை ஆபீசரை பார்த்திருக்கிறோம். கடக்கராம் விடுங்கன்னதுனாலதான் இன்னைக்கு அந்தோணி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறான். மாயாண்டி, இப்ப அந்தோணி எங்க இருக்கிறான்? அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க அப்படியே கடலூர் போயிருக்கான். இப்ப நீங்க 3 பேரும் ஆளுக்கு 1000 ரூபாய் எடுங்க. அந்தோணி உயிருக்கு கடலூருக்கு போயிருக்கிறவன காலனூருக்கு அனுப்பி வைக்க. என்னங்க இது? அவன் உங்க பேரையே சேர்த்து தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான். ஆனா அதை எப்படி மாத்தணும் ஏமாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, நாங்க செஞ்ச எதையுமே யாராலையும் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியவே முடியாது. ஆனா உங்க ஊழல் காலு அரை முக்கா முழுசுன்னு அங்கங்க சாட்சிங்களா நிக்குது அப்படின்னு இவர் சொல்றாருங்க. அதனால உங்க சொந்த பொறுப்புலதான் அந்தோனிக்கு ஒரு முடிவு கட்டணம். ஆளுக்கு 1000 தர முடியாது அப்படின்னு இவரு சொல்றாருங்க. யார் சொன்னாலும் எனக்கு ஒண்ணுதான். ஏதோ பழகின தோஷத்துக்காக 1000 ரூபான்னு குறைச்சு சொன்னேன். புரிஞ்சுக்காம குறைச்சு பண்ணாது. வெள்ள மரத்துக்கு முன்ன அணை போட்டா 1000 ரூபாய், வெள்ளம் வந்த பிறகு அணை போட்டா 5000 ரூபாய். நல்லா யோஜனை பண்ணி சொல்லுங்க. 5000மா 1000மா? மாயாண்டி, வாழ்க வாழ்கன்னு அந்த வெக்கம் கட்ட முட்டா பசங்க கோஷம் போட்டதுல உங்களுக்கு எம்மாம்பரிய திஷ்டி பட்டுக்கு தெரியுமா? இப்ப நான் சுத்துல அந்த திஷ்டிக்கே திஷ்டி பட்டு ஓட போகுது பாருங்க. அது ஓடுறது இருக்கட்டும், நீ எப்ப ஓட போற? ஏண்டா பயல, என்ன பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவங்க வெக்கம் கட்ட முட்டா பசங்களா? அட அது இல்லைங்க. அவன் தேங்காயிலையும் எலுமிச்சை பழத்திலையும் திருஷ்டி சுத்துறான், நீ ஆப்பிள் பழத்துல திருஷ்டி சுத்துறிய, என்ன விஷயம்? இதாங்க புதுமை. பணக்கார திஷ்டிக்கு இப்படி சுத்தினாதான் பட்டுன்னு விட்டும். திருஷ்டி முடிச்சது சூற விடுவாங்களே. நீ என்ன பண்ண போற? துண்டு துண்டா வெட்டி என் வாயில போட்டுக்குவேன். போட்டுக்குவியா? உனக்கு ஜெரிமான ஆகாது. கூட்டு வெங்காயம் முடியாதாங்க. ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? என்ன ஆச்சு? மானம் மரியாதை எல்லாமே போச்சு. கடை இருக்குல்ல, அதையும் தான் பூட்டி சீர் வச்சாச்சே. ஊரே காரி துப்பு. நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? வீட்டுக்குள்ளவே இருக்க வேண்டியதானே. கிண்டலா? ஏய்யா, நம்ம கடைக்கு சரக்கெல்லாம் நீங்க தானே அனுப்பிச்சீங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் தான் அனுப்புனேன். இல்ல கலப்படம். என் கடை சரக்க எந்த மடப்பயமாவ கலப்படம் சொன்னா?
வேற யாரும் இல்ல, உங்க மகன் தான். கடையில இருக்கிற சரக்கெல்லாம் கலப்பட சரக்குன்னு சொல்லி போலீஸ கூட்டிட்டு வந்து கடையிலே சீல் வச்சுட்டானே. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லைங்களே, என் மகனாச்சே. அது தெரிஞ்சுதாங்க அவன் கை மேல 1000 ரூபாய் தர்றேன், போலீஸ மட்டும் கூப்பிடாதேன்னு அவன் கால்ல விழுந்தாங்க. என்ன அவன் கால்ல எங்க விழுந்தீங்க? என் கால்ல விழுந்திருக்கலாமே, இன்னும் சொல்லல, என்கிட்ட வந்திருக்கலாமே. அந்த 1000 என்கிட்ட நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா பையனை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு பூட்டி இருப்பனே. இப்ப மட்டும் என்னங்க வரட்டும். இப்ப என்ன செய்ய போறீங்க? ஐயோ வந்துட்டாரு. என்ன நீங்க ஒரு பெரிய மனுஷனா சின்ன பையனை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? மன்னாரியா, இங்க எங்க வந்தீங்க? ஆமா, உங்களை யாரு ஜாமீன்ல விட்டது? அவர் ஒரு பெரிய மனுஷன், அவரை போய் இப்படி மிரட்டுற? யாரு இவரா பெரிய மனுஷன்? இப்ப ஊர்ல போய் இவரை பத்தி விசாரிச்சு பாருங்க. ஏன் கலப்படம் இன்னும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஓஹோ, இந்த கலப்படம் அந்த கலப்படத்துக்கிட்ட சிபாரிசுக்கு வந்திருக்கா? போயா வெளியில. அட நீ ஏன் டைனா வர? விவசாய கிடையாது, நீ ஒரு பெரிய மனுஷன் இல்ல, எழுந்து போயா. தம்பி அப்பா, நீயும் போடா வெளியே. நான் உன்னை எப்படி எல்லாம் பாசத்தோட தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு செல்லமா வளர்க்குறீங்க. இதுதான் நீங்க யூசுவலா சொல்றதாச்சே. அப்புறம் என்ன? கை உங்க அளவுக்கு வந்துட்டா, போட்ட வெளியே. தந்தையே, உங்களுடைய அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் கூடிய சீக்கிரம் விடிவு காலம் வந்தாகிவிட்டது. பொடிப்பயலே, இந்த ராஜவசனங்கள் எல்லாம் கோபாலசாமியிடம் செல்லாதட. வசனமில்லை தந்தையே, உண்மை, முக்காலும் உண்மை. அந்த அந்தோணிக்கு வேண்டுமானால் நீங்கள் சமாதி கட்டலாம், ஆனால் அவன் கொடுத்த புகாருக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். போடு 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 போடு. இப்படி சொல்லிக்கிட்டே கூடிய சீக்கிரம் போக போறது நீங்க தான். அப்பா, உங்க கூட்டாளியோட கையாள் மாயாண்டி இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? கோபால்சாமி, நமக்கு எதிரி இந்த போஸ்ட்மேனே இல்ல. அவன் ரொம்ப சாதாரண. அவனை விட பயங்கர எதிரி இந்த கார்மேகம் தான். அவன் நம்ம விரல கொண்டு நம்ம கண்ணையே குத்தப்பான். சும்மாவும் குத்தலையே, அதுக்கும் கூலி கேட்கிறானே. எதுக்கெடுத்தாலும் 1000 குடு 5000 குடுன்னு வாய பொளக்கறான். நச்சி. என்ன ராகுவும் கேதுவும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, பொழுது போகல, மத்த கிரகங்களை பத்தி அளவலாவிட்டு இருக்கிறோம். நான் நம்ப மாட்டேன். யார் குடியோ கெடுக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க. எனக்கு தெரியும் தெரியும். உங்க பையன் ஏதோ திட்டம் சட்டம்னு பயமுறுத்திட்டு போறான், சும்மா இருக்கிறீங்க. உங்களுக்கு விவசாயே கிடையாது. பயந்த மாதிரி இருந்தாதான் அவன் போயிடுவான். இல்ல சண்டைக்கால மாதிரி நின்னுட்டு இங்கேயே முறைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம பேச்சுக்கு தட்டுப்பாடு வந்துடும். அப்படி ஒரு அவஸ்தையா? அடேங்கப்பா, உங்க பையன் அவ்வளவு வளர்ந்துட்டானா? அவன் மூஞ்சும் முகர கட்டையும். எப்பவோ இன்ஸ்பெக்டர் வேலைக்கு மனு போட்டிருக்குது. இது பாடியை பார்த்துட்டு வெயிட்ட பார்த்தா 25 பவுண்ட் இருக்குதுன்னு தள்ளிட்டாங்க. அதுல இருந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகி போய் கள்ள கடத்தல பிடிக்கிறேன், கலப்படத்தை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், துப்பறிய போறேன்னு ஒளறிட்டு திரியறான். ஏங்க, இதை இப்படியே விட்டு வச்சா மோசமாச்சே. ஏங்க, திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுது. சின்ன உதவி செய்றீங்களா? செய்ய. கருகல் அமாவாசை இருட்டுல சந்தை அப்படி திரும்புறப்போ ஒரு 3 ஆள். அது என்னங்க 3 ஆள்? 3 பெரிய ஆளுங்க, ஒரு சித்தாள். அவங்கள விட்டு 10 போட்டு கை காலெல்லாம் உடைச்சி முறுக்கி ஒரு மூட்டையாக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. யார? என் பையனுங்க. செலவோட செலவா போனா போதுன்னு ஒரு வீல் சேர் வாங்கி அந்த மூட்டையை தூக்கி அதுல போட்டு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் அது தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு நச்சரிப்பு இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். ஐயா, நீங்க ஒண்ணு, நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன் கேட்டுங்க. நாளைக்கு இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வர போறாரு. 4-5 மாசம் கேம்ப் போட போறாரு. அவர் உங்க எல்லாரையும் கடைஞ்சு திருகி பெண்டெடுக்க போறாரு. அப்ப தெரியும் நான் யாரு. ஆட்டினது போதும், தலைய போ. சவுண்ட் வந்தது. என்னங்க இது? எந்த ஆபீசர் எப்ப வருவான்னு நமக்கு தெரியாம இருக்காதே. இவன் என்னமோ புதுசா ஒரு குண்ட தூக்கி போட்டு போறானே. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? குண்ட பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆபீசரை பத்திக்க உங்களை மாதிரி தான். அந்த நாள் வந்தாச்சியா, பார்த்தா தெரியல. 15 பைசா இட்லி, 10 பைசா பனங்கா மாதிரி. அதுக்காக சட்னி சாம்பார் குருமா எதுல பார்த்தாலும் கத்திரிக்காய் தானே கிடைக்கணுமையா? கத்திரிக்காயாது கல்கண்டாச்சே. ஆமா ஆமா,
இந்த அம்மா கத்திரிக்காய் தோட்டத்தை குத்தைக்கு எடுத்தாங்க அது தீர வரைக்கும் கத்திரிக்காய் எல்லாம் கல்கண்டுதான். யோ, நீ வாங்குனது ஒரு இட்லி, ஒரு பக்கெட் சாம்பார் குடிச்சிருக்க, 1/2 கிலோ கத்திரிக்காய் காலி, இன்னும் பாதி இட்லி அப்படியே இருக்கு. 1/2 பக்கெட் சாம்பாரும் 1/4 கிலோ கத்திரிக்காய் இல்லாம எந்திரிக்க மாட்டேன். நீ என்ன கிண்டல் பண்ற? சர்தாயா, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சொல்ல துட்டு கொடுக்காம எங்கயா போற? இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், கேட்கணுமா? ஹாய் டிங்கிரி டப்பா, பழைய பாக்கியை சேர்த்து தரேன்னு 10 இட்லி தின்னுபிட்டு இப்ப என்ன டபாக்கிறிய? மரியாதை துட்ட வச்சு நடையானா? என்னம்மா அல்ட்டிக்கிற? தனிப்பட்டவங்க கடன் கொடுத்தா இப்பெல்லாம் கடன் கேட்க கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்லி இருக்குது. மெதுவா தான் வாங்கிக்கணும், தெரியுமா? யோ, இது ஒண்ணு வட்டி கடை இல்லையா, இட்லி கடை. மறுவாத துட்ட வச்சுட்டு போயானா? சட்டா போக. யோ, ஒண்ணு துட்டவை இல்ல சொக்காய் கழிட்டு போயா. கையம்மா என்ன பொம்பளை நீ ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிக்கிற? அடிக்கிறதாவது அவனை கொல்ல வேண்டாம். மூக்கு அப்படியே தின்னுபிட்டு துட்ட கொடுக்காம லாபாயிட்டு. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. ஏயா துட்டு கொடுக்காம ஏன் தின்ன? சாப்பிட்டேன். ஏற்கனவே கடன் கொடுக்கணும், சரி கடனோட கடனா இருக்கட்டும் சொல்லி தான் சாப்பிட்டேன். என்ன தலியா தலியா நீ? இருமா இரு. யோ, ஏன் நிக்கிற? ஓடியா. அடி அடின்னு அடிச்சு அதை விட்டு போக சொல்றியா? இருந்து இன்னும் 2 வாங்கிட்டு போறியா? யோ, என்ன அவனை போக சொல்லிட்டேன். இப்ப யாரு துட்ட தருது? யார் தரணும்? நான் தான் தரணும். எவ்வளவு தரணும்? 3.25 ரூபா. 3.25 ரூபா. நாளைக்கு தரேன். ஹே டிங்கிரி டப்பா. என்ன டப்பா? டிங்கிரி டப்பா. ஆ. சேலை இல்லையேன்னு சித்தி வீட்டுக்கு போனாலாம். அவ ஈச்சம்மாய கட்டிட்டு எதிர வந்து நின்னாலாம். என்னமோ நான் தரேன்னு வீராப்பா பேசினேன். கேட்ட நாளைக்கு தரேங்கறியே. யோ, இப்பவே இங்க துட்ட வச்சாமா. ஆமா. இப்பவே வா. ஆமா. இல்லையே. யோ, அந்த மோதிரத்தை கட்டி கொடு. ஐயோ, இது வெள்ளி மோதிரம். உங்ககிட்ட தங்க மோதிரம் இருக்கும். குடியானா? துட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஆமா. என்ன மோதிரம் இவ்வளவு சீக்கிரம் கை மாறிடுச்சு? எத்தனை ஆபீசரை பார்த்திருப்பேன். என்கிட்டயா நடக்கும்? இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி லெப்ட் ரைட்னு விட்டேன் பாரு, பட்டுன்னு சலிட்டு அடிச்சுட்டு போயிட்டான். இல்லீங்களே, நாங்க வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டோம். ஏங்க சும்மா கௌரவத்துக்கு எங்க கிட்ட உடம்ப குலுக்கி காட்டுறீங்களா? அங்கதான் ஆபீசர் உங்க கையாலேயே உரமூட்டைய தூக்க வச்சு உலுக்கிட்டாராமே. யார் சொன்னது? மனசு பொறுக்க முடியாம நான் தாங்க சொன்னேன். இவங்க எல்லாம் இருந்து உங்க கதி இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்பி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவங்களெல்லாம் நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன விசுவாசம்டா கழத. அப்போ அங்க நடந்த அத்தனை கூத்தையும் நீ பாத்துக்கிட்டா இருந்த? சும்மா ஒண்ணு இல்லைங்க, மறவானுன்னு அழுதுகிட்டு தானே இருந்தேன். அவனா இருக்கட்டும், சரியா போச்சா? அந்த ஆபீசர்ல முதல்ல ஊரை விட்டு துரத்தணும். இன்னைக்கு உங்களை உர மூட்டையே தூக்க வச்சான், நாளைக்கு உப்பு மூட்டையே தூக்க சொல்லுவானே. உங்களை மட்டும் சும்மா விட்டுடுவானா? எங்க விட்டான்? கிணறு வெட்டுறதுல இருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கிறதா சொல்லி வாங்கின பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு இவரை கேட்டானே. கோபாலசாரியா? கோயில் நில கொத்தகையில இருந்து குளத்து மேன் கான்ட்ராக்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கொடைஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் இல்லாம, ஏங்க கோயிலுக்கு மேல கலசம் இருந்ததே கோபுரத்துல, அந்த தங்க கலசம் எப்படி இழைச்சதுன்னு இவரை பார்த்து கேட்டான். பரமசிவத்தியா? இருக்கு. ஏம்மா உன்னை என்ன கேட்டா? உன்னாரண்டா ஞாபகத்துல வச்சுக்க. அத நினைச்சாலே என் நெஞ்சு பக்குங்குது. அப்ப ஒண்ணு செய்வோமா? என்னங்க செய்யலாம்? எல்லாருமா ஒன்னா போய் மான மரியாதையோட ஆபீசரை பார்த்து லட்சத்தை லம்ப அடிச்சு அவர் லட்சத்தை ஓட்டம். ஆபீசர் கெடுவும் சிங்கன ராஜா முடிவும் தெரியறதுக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது. கட்டு கட்டா பணத்தை ஒரு புறா வாரி விதைச்சிருக்கிறேன். எப்படியும் மக்கள் குரல் என் பக்கம் தான் ஒலிக்க போகுது. அத உறுதியா சொன்னோம்னா நீங்க இன்னும் ஒண்ணு செஞ்சாகணும். ஒண்ணும் செய்ய முடியாது. வீட்டை கூட அடகு வச்சாச்சு, ஆள்தான் மிச்சம். ஆளை வச்சுதான் நானும் சொல்றேன். அனுசுயாதேவி இருக்காங்களே, அவங்க தெரு தெருவா பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலையிறானா? அவளுக்கு ரொம்ப பேராசை, அப்படித்தான் அலைவா. இல்லீங்க, தெரு தெருவா பெருக்கி ஊர் மக்கள் கவனத்தை எல்லாம் கவர்ந்துகிட்டு வர்றாங்க. அவ குப்பை பெருக்கிறா. போஸ்ட் என்னால முடியாதே. அப்போ ஒண்ணு செய்யுங்க,
வீடு வீடா போய் தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்றியா? அது இல்லைங்க, கொசு மருந்து அடிக்க சொல்றேன். நானா? இத பாருங்க, ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்ட வேணாமா? ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுபட வேணாமா? அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேணாமா? ஐயோ ஐயோ, வேணாமா வேணாமான்னு அபசகுன மாதிரி சொல்லாதே, எல்லாமே எனக்கு வேணும். அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய வேணும். சரி. வணக்கம் சார். வாயா போஸ்ட். உன் பேச்ச கேட்டு கரம்ப நிலத்துல விதைச்ச விதை மாதிரி இருந்த காசெல்லாம் இறைச்சிட்டேன். இந்த லட்சணத்துல கார்மேகம் கோபாலசாமி தமிழன் இல்ல காக்கிநாடாவை சேர்ந்தவன் மூல மூலையா கூட்டம் போட்டு தாக்குறானாப்பா. உங்களுக்கு வாய் இல்ல, நீங்களும் தாக்கி பேசுறது என்ன பேசுறதா? சார், அந்த கார்மேகம் தமிழன் இல்ல, அவன் ஒரு காஷ்மீர்காரன்னு கப்சா விடுங்க. இது கூட காலேஜ் படிப்பு வேணும். தேவையில்லதான். அவன மாதிரி அக்கிரமமா இட்டு கட்டி எனக்கு பேசி பழக்கம் இல்லையப்பா. இட்டாவது கட்டாவது இஷ்டத்துக்கு பேச வேண்டியதானே? கலக்கல சாப்பிட்டு கண்ணு தெரியாம செத்தவன் குடும்பத்துக்கு 10,000 பழிச்சு அடிச்சு விடுங்க. கலக்கல சாப்பிட்டவன் சட்டப்படி குற்றவாளி. ஆமா. அவன் இருந்தா என்ன செத்தா என்ன, அவன் குடும்பத்துக்கு நாம ஏன் பணம் தரணும்? குடும்ப தலைவனே செத்துட்டான்னா அப்புறம் குடும்பம் எப்படி? அதுதான். ஓஹோ, தர்மம் அப்படி இன்டீரியரா பாய். அப்போ இந்த திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன், கொலை செஞ்சுட்டு தூக்கு தண்டனை வாங்கினவன், இவன் குடும்பத்துக்கெல்லாம் நம்ம பணம் தரணுமே. பிடிச்சிட்டீங்க. பாயிண்ட், இந்த பாயிண்ட வச்சு மேடையில பேசுங்க. பேசிட்டா செய்ய வேண்டாமப்பா. பேசுறவன்லாம் செஞ்சிடறானாக்கும். அப்படி செய்யலைங்கிறதுக்காக ஜனங்கள் அவன் அயோக்கியன்னு ஒதுக்கி வச்சிடறாங்களா? நீங்க ஒண்ணு சும்மா பிச்சு உதறுங்க. அந்த 10 லட்சம் உங்களுக்கு தான். அது எப்படி நடக்கும்னு வெறும் பேச்ச கேட்டு மயங்கின காலம் மலையேறி போச்சு. ஜனங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னத்த புரிஞ்சுக்கிட்டானுங்க? புரிஞ்சுக்கிட்டு இருந்தா சில பேர் ஊர் நாட்டுல இருக்கவே முடியாதுங்களே, இருக்கானுங்களே. சும்மா தைரியமா பேசுங்க. என்னத்த பேசுவேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏங்க புரியல? கொள்ளையா கொள்கைகள் இருக்க, அதை அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. 2 திருக்குறளை மனப்பாடம் செஞ்சுக்குங்க. நடுவுல இயேசு, புத்தர், காந்தி, மகாத்மான்னு சம்பந்தம் இல்லாம வெளுத்து கட்டுங்க. அப்புறம் இந்த ஊர் என்ன, இந்த நாடே உங்களை நல்லவன்னு சொல்லுதா இல்லையான்னு பாருங்க. அத நம்பித்தான் உள்ளதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு விடிஞ்சா பொழுது போனா கோயில சுத்துற மாதிரி குடிசைகளை சுத்தி வந்துட்டு இருக்கேன். கோயிலும் குடிசையும் ஒண்ணுதானுங்களே. கோயில்ல பக்திய பார்க்கலாம், குடிசையில பண்பை பார்க்கலாம். என்னத்தை பார்த்து என்ன செய்யறது? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு இல்லைனா என்ன, அவங்களுக்கு இருக்கே, அத உங்க பக்கம் திருப்புங்க. எப்படி எங்க திருப்புறது? எவ்வளவு பணத்தை தான் செலவு செய்யறது? இருந்தது எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்டனே. அது போனா என்னங்க, வெறும் பேச்சாலேயே மக்களை மயக்கலாம். பேச்சுக்கா பஞ்சம். குடிசையிலே கண்ணீர், கோபுரத்திலே பன்னீர், குளத்திலே தண்ணீர், அடுப்பிலே வெந்நீர்னு வாய்க்கு வந்ததை உளருங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் உழைக்காமலே சாப்பிடறதுக்கு வழி செய்யறேன்னு ஊர்வலம் நடத்துங்க. அப்புறம் ஊரே உங்க பக்கம் தான். என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல கூட்டத்தை கூட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேசுங்க. என்னையா போட்டு வாமா சோத்து கடை. வெயிலுக்கு இந்த இடம் குடுகுடுன்னு இருக்குனே, வாசல்லயே காஞ்சிட்டியா? வேலையை பார்த்து போவியா? தப்பா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா சீர்றீங்க. பின்ன என்னவா, நீ டிஃபன் கேர்ல சோறு கொண்டு வருவேன், தின்னுபிட்டு சாஞ்சி கிடக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கிறேனா? ஆபீஸருக்கு லெட்டர் வந்திருக்கு, கொடுக்க வேணாம். அதுக்கு ஏன் அப்படி சலிச்சுக்கிறேன்? அது இப்படி கூட நானே உள்ள கொண்டு வச்சிடறேன். எங்க கொண்டு வைப்போ? ஆபீஸருக்கு வந்த கருதாசு ஜாக்கிரதை, பத்திரமா வை. ஆபீஸருக்கு சோறாக்கி போட்டா அதிகாரம் பூரா உன் கையில நினைப்பா. சாப்பாட்டை கூட வச்சல்ல, மரியாதையா நடைய கட்டு. டப்பா என்னையா கோவம் புத்திட்டு வருது? உப்பு போட மறந்துட்டே. அடி ருக்மணி, அடடே கண்ணம்மாவா, எங்க இப்படி? ஒண்ணு இல்லடி, ஆபீஸருக்கு சாப்பாடு கொண்டு போனேன், ஊர்ல உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சம் உள்ள போய் உப்பு மடிச்சு கொண்டாயேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உப்பு இல்லாம சாப்பிட்டு மேடி. யார் இவ? சுத்த அறிவு கட்டவளா இருக்கிய. அவர் என்ன ஆபீசர் நினைச்சியா, இல்ல உங்க வீட்டுல மாடு ஓட்டுற ஐயாசாமி நினைச்சியா? அவரை கண்டு ஊரே நடுங்குது தெரியுமா? அவரை கண்டு ஊரே நடுங்குது, உன்னை கண்டு அவர் நடுங்குறாராக்கும். ஐ டிங்கிரி டப்பா, விளையாடுறது போதும், உள்ள போய் உப்பு கொண்டா. இருடி. ஆமா, அந்த போஸ்ட்மேன் என்னடா அண்ணா உன்னையே சுத்துறா, நீ என்னடா அண்ணா அந்த ஆபீசரையே சுத்துற? என்னடி கதை? பல்ல உடப்ப. உள்ள போய் உப்பு கண்ணானா கதை இழந்துட்டு இருக்கான்.
பாட்டை நீ கேள்விப்பட்டதில்ல? உன் காட்டை இடி விட. ஐயோ, அந்த ஆபீசர் வந்தாருன்னா நான் என்ன கையா பதில் சொல்றது? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? நீ கதவை சரியா பூட்டல. பூட்ட திறந்து பார்த்தாக்க எழுத்தா மாதிரி சாப்பாடு. என் வயசுல பசி. ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு. டிஃபன் கேரியர் காலி ஆயிடுச்சு. அட பாவி மனுஷா. ஐயோ, அந்த ஆபீசர் திடுதுப்புன்னு வந்தா நான் என்ன கையா சொல்றது? நீ என்னத்த வேணாலும் சொல்லு. சீக்கிரமா வெளியில போய் நின்னுகிட்டு ஆபீசர் வராரான்னு பாரு. வந்தாருன்னா அவரை தடுத்து நிறுத்து. ஆபீசர இல்ல உங்க அப்பனை. இத பாரு, அவர் மட்டும் உள்ள வந்துட்டாரு, இந்த சாப்பாட்டை நீதான் சாப்பிட சொன்னேன்னு நான் சத்தியம் பண்ணுவேன். கடவுளே, இது உனக்கே அடுக்குமாயா? ஏன் புலம்புற? வெளியில நின்னுகிட்டு ஆபீசர் வராரான்னு பாரு. அதுக்குள்ள நான் சாப்பாட்டை காலி பண்ணிட்டு பின் பக்கமா கம்பி நீட்டுறேன். ஒண்ணு செய்ய முடியாது. போ, போ, போ. நகரமா ஏன் அது வந்து சார், அங்க உப்பு மோர் இல்ல, அந்த மோர்ல உப்பு போடு. மோராது. ஐயோ, சார், அது வந்து சார், அந்த போஸ்ட்மேன் இருக்காரு சார், அந்த போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வச்சிருக்கானா? அதை நான் படிச்சுக்கிறேன். சார், அந்த சாப்பாடு வந்து சாப்பாடு எனக்கு வேண்டாம். வயசா பசிக்கல. கேரியர் எடுத்து போய் போல. என்னது? என் தலையில வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போஸ்ட்மேனா ஆபீசரா? ஏன் கேக்குற? அந்த போஸ்ட்மேன் துணி எல்லாம் அங்க கிடக்குது, அந்த வேலை வெள்ளி மோதிரம் உங்க விரல்ல இருக்கு. ஆத்தாடியோ, ஊருக்கெல்லாம் போஸ்ட்மேன், இங்க ஆபீசர். சொல்லிக்கிட்டேல்ல, ஏன் கையை வச்சுட்டு கையெடு. ஓடு 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 ஓடு.